பேச்சு. இதுல ஒரு விஷயம் தெரியுமா? ஒரே ஒரு விஷயம். இதுல என்ன விஷயம்னு உற்று கவனிக்கணும். இந்த அம்மா எனக்கு வரவேற்பு பாடல் கொடுக்குது. வள்ளி நாயகி நாரத மகரிஷினா நடப்பது கந்த புராணம். அதாவது வள்ளிய நாரதர் சந்திக்கணும், நான் வாழ்த்து பாடல் கொடுக்கணும், இந்த அம்மா எனக்கு வரவேற்பு பாடல் கொடுக்கணும். இதுதான் இந்த கதையினுடைய சாராம்சம். இதைத்தான் தவத்திரு டி சங்கரதேவ சுவாமிகள் எழுதி வைத்தார்கள். இதைத்தான் நான் பார்த்துக்கிட்டேன். இந்த பாடல்ல காஞ்சி பட்டுடுத்து கஸ்தூரி பொட்டு வைத்து தேவதை போல் நீ வர வேண்டும். இதுல ஒரு அடி வரும். இதுல என்ன வருது? பூம்புகாரி நாயகியா, புனிதமுள்ள புனவதியா, கண்ணகி போல் நீ வாழணும், உன் கணவனுக்கு பெருமைகளை சேர்க்கணும். இது பாடல் வரி. இதை நான் மாற்றி பாட முடியாது. ஆனால் இதுல என்ன இந்த அம்மா குறை கண்டுபிடிக்குதுன்னு பார்க்கணும். அரை கிலோ சத, காக்கில எலும்பு தூக்கி கூட்டத்தை கொண்டு போயிருவேன். எல்லாத்தையும் ஓட்ட மாதிரி அந்த ஓட்டுன உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு போயிருவேன். சரிதானா? புடிச்ச புடிக்கு தாங்குறியா? நீ எல்லாம் புடிச்ச அரைஞ்ச அரை கீரைக்கு சமமாவியா? கடைஞ்சனா மத்து கூட வர மாட்டேன், மத்து கூட காண மாட்டேன். யாருக்கிட்ட என்ன பேசணும், எப்படி பேசணும் என்ற விதிமுறை ஆக தொடுத்து பழக வேண்டும் நான் சொன்னேன். அதனாலதான் நான் ஆரம்பத்தில் உங்ககிட்ட சொன்ன ஒரு வாசகம், சபை அறிந்து பேசு, சமயம் அறிந்து பேசு. ஒரு சில நேரங்களில் ஒரு சில பேர் வந்துட்டாங்கன்னா வாயை மூடிக்கிட்டு நில்லு. உனக்கு என்ன தெரியுமோ அதை பேசு. தெரியாத விஷயத்தை கிண்டணும்னு நினைச்சேனா கிண்டு கலங்கெடுத்து விட்டுருவேனா? தெரியுமா? நீ எல்லாரையும் பார்த்திருப்ப. என்னை சந்திச்சிருக்கியா? என்னுடைய விவரம் என்னன்னு தெரியுமா உனக்கு? ஒரு